இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தமிழக அரசின் அவசர சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது நடுவண் உள்துறை அமைச்சகம். சல்லிக்கட்டுக்கு எந்த தடை வந்தாலும் தமிழக அரசு அதனை நீக்க நடவடிக்கை எடுக்கும் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. சல்லிக்கட்டு விவகாரத்திற்கு ஓரிரு நாட்களில் தீர்வு காணப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவே விளக்கம். சல்லிக்கட்டில் காளைகள் காட்சிப்படுத்தப்படுவதாக நடுவண் அரசு கூறுவதே தவறு என மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. பீட்டா அமைப்பை தடை செய்தே ஆக வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் வலியுறுத்தல். தஞ்சையில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு தமிழ் அமைப்பினர் போராட்டம். தமிழகத்தில் சல்லிக்கட்டு நடத்த ஆதரவு கோரி ஐக்கிய ஜனதாதள தலைவர் சரத் யாதவுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. இன்போசிஸ் நிறுவனத்தில் தானியங்கி முறை அறிமுகத்தால் 9,000 பேர் வேலை இழந்திருப்பதாக தகவல். சல்லிக்கட்டு விவகாரத்தில் நடுவண் மாநில அரசுகள் முடிவெடுக்க ஒரு வார காலம் அவகாசம் அளித்தது உச்சநீதிமன்றம். தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்திய தொடர்வண்டி மறியலில் திரளானோர் பங்கேற்பு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.